ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வச்சு ஒரு போண்டா ரெசிபி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து நீர் ரொட்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தோசைக்கெல்லாம் ருப்பி வச்சுருப்போம் இல்லைங்களா, அரிசி மாவு அதுதான். இது வந்து ஆட்டிட்டு வந்த அன்றைக்கே செய்யக்கூடாது, ஒரு நாள் வந்து புளிக்க விட்டுட்டு தான் செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தேவையான அளவு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நான் போட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் வந்து நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ணுறேன். அரிசி மாவில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூட நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக ரவை சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒன்று விட்டு பாருங்கள், நல்லா எலும்பி வந்துச்சுன்னா எல்லா மாவும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். கடல மாவு போண்டா சாப்பிட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வயிறு உப்புசமாக ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு புர்ருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம இதில் சோடா மாவு எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுடுங்க. வேக விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து கருப்பாகிட்டு உள்ளே வேகாமல் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், டீயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.